இப்போ எப்படி ஃபோன் பண்ணுறது? அந்த ஃபோனில் ஒரு பேலன்ஸ் அண்ணா இல்லையே. உனக்கு கால். அந்த சுரேஷ் தானே? நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி காலை கட் பண்ணுறேன். ஏதோ நியூ ஹவுஸ் நம்பர்னு வருது. நியூ ஹவுஸ் நம்பரா? அஞ்சு மிஸ்டு கால். டேய், 5 மிஸ்டு கால் நீ ஒரு அம்மா நம்பர் தெரிஞ்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும்? லீவ் முடிஞ்சு கேம் விளாது உனக்கு பொறுக்கல. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. நான் கேம் விளாண்டது அம்மாகிட்ட சொல்லக்கூடாது. ஓகே, ப்ராமிஸ். அம்மா, நேற்று சொன்னேன்ல, வீடு பார்க்க போகிறேன். பக்கத்து தெருவில் தான் இருக்குது. போயிட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு நிமிஷம், நானும் வரேன். ஏண்ணா வண்டியில் போகலாமே. வண்டியில் பெட்ரோல் இல்லைடா. ஏண்டா, நம்ம பார்த்த வீடு ஒன்று பிடிச்சிருந்தது. ஏண்டா இன்னுமா அந்த லாலிபப்பை சாப்பிட்ருக்க? இது 4வது. 4வதா? என்னைக்கா ஒரு நாள் பல்லு சொத்தையா போகுது, பார்த்துட்டே இரு. பாப்போம். நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் பார்க்க வர சொன்னாங்களே, போயிட்டு வந்துட்டியாண்ணா? சேலரி சீக்கிரமே வந்துடும் சார். கண்டிப்பாக நாளைக்கே கொடுத்துருவேன். நாளைக்கு காலைல 10 மணிக்குள்ளே வாடகை வரணும். இல்லைன்னா வேறு வீடு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக. அண்ணா நான் பார்த்துட்டு வந்துட்டேன்டா. ஹலோ மச்சான், ஃப்ரீயாக இருக்கியா? ஒன்றும் இல்லைடா, உன்ட்ட 2 நாள் முன்னாடி சொன்னேன். இப்போ ஸ்ட்ரைக் நடக்குது. சேலரி இன்னும் வரல. அதான்டா, ஒரு 10,000 எனக்கு வேணும். உன்னால் ரெடி பண்ண முடியுமா? சரிடா, பரவாயில்ல. சரிடா. அண்ணா ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லைடா, போடா டேய். போய் அசைன்மெண்ட் ஒர்க் இருந்து எதாவது பாடுறா, போடா. சரி, இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்? தெளிவுகர். என்னடா ஏதோ சோகமாக இருக்க? இன்னைக்கு நாளே சரியில்லைண்ணா. கிளாஸ் மிஸ்டர், நான் செய்யாத தப்புக்கு அடி வாங்கிட்டேன். பக்கத்தில் பேசிகிட்டு இருந்த பையனை அடிக்காமல் என்னை அடிச்சிட்டாங்க. நான் பேசலைன்னு சொன்னேன், திரும்பவும் அடிச்சிட்டாங்க. எங்கே அடித்தாங்க? கையில் தான். டே ஜித்து, சில டைம் நம்மளோட லைஃப்பில் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும்டா. அதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களாக இருக்கும். இப்போ நீ சொன்னியே,
மிஸ்ஸு நான் செய்யாத தப்புக்கு என்ன அடித்தாங்கன்னு. அந்த மாதிரி டைமில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் லைஃப்பில் என்றைக்காவது நடக்கும். மிஸ்ஸுகிட்ட போய் மிஸ் ஏன் என்ன அடிச்சிங்க, நான் பேசவே இல்லை அப்படின்னு போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, திரும்பவும் அடி தான் விழுவோம். அந்த மாதிரி டைமில் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும்னு தான் யோசிக்கணும். அண்ணன் கூடயே இருக்கேன், நீ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வாமா. இவன் வேறு ஃபோன் அடித்து எடுக்கவே மாட்டான். யாருண்ணா? என் ஃப்ரெண்டுடா. இப்போ அவன் வீட்டு தான் போயிட்டுருக்கோம். ஏண்டா அம்மா கூட பாட்டி வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே? அது எப்போ கேட்குற? சொல்லுடா, ஏன்? அப்போ நீ தனியாக இருப்பியே, அம்மாவாச்சு பாட்டி கூட இருக்கும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஹலோ. ஹலோ, என்னடா எப்படி இருக்க? என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு. இன்றைக்கி மைக்கிளோட பிறந்த நாள்ண்ணே, கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். அண்ணா, உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. நீ ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்திருக்காங்களாண்ணா? ஒருத்தன் இருக்கான்டா, அவன் பேர் கௌதம். ரொம்ப நல்லவன். லஞ்சுக்கு அவங்க அம்மா எது செஞ்சு கொடுத்தாலும் முதல்ல என்கிட்ட கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான். ஒரு வாட்டி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபீஸ் கட்ட முடியல. 2-3 நாளாக கிளாஸ்க்கு வெளியே எதிர்பார்த்துட்டு கௌதம் வீட்டில் போய் சொல்லிட்டான். அந்த வருஷம் ஃபீஸ் கட்ட முடிஞ்சதே அவனால தான். இப்போ அந்த அண்ணன் எங்கண்ணா இருக்காங்க? வெளிநாட்டில் படிக்கிறான்டா. ஒரு 3-4 வருஷம் இருக்கும் அவனை பார்த்து. அவனெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஊருக்கு வந்து ஃபோன் அடிப்பான் பாரு. ரொம்ப நாள் ஆச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். வாங்க. இந்த ரூமில் தங்கிக்கோங்கடா. இது எங்கள் தாத்தா ரூம் தான். அவர் வெளியூரில் இருக்கார், நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. என்னடா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு? சரி, சேலரியாக எப்போ வரும்? அந்த ஆள் வீடு காலிப்பட சொல்லிடுவான்னு வாடகை கம்மியாக இருக்கிற வீடை பார்த்தோம். இப்போ சேலரி வராமல் என்ன பண்ணுறதுனே தெரில, எப்போ வரும்னு தெரில. சரிடா, இப்போ தான் வேலைக்கு போனேன், அதுக்குள்ளே ஸ்ட்ரைக்கா? எல்லாம் சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு தான். இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனியில் சேலரி கம்மி. வேலைக்கு போய் 6 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு. ஒரு சில பேர் இருக்கானுங்க, அவனுங்க சொல்கிறது தான் கேட்குற மாதிரி இருக்குது, செய்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணுது.
பண்ணுறது, ஃபேமிலியை நான் தானே பார்த்தாகணும். கௌதம், பார்ட் டைம் ஏதாவது ஜாப் அரேஞ்ச் பண்ண முடியுமா? சும்மா கொஞ்ச நாளைக்கு, ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும். நீ கவலைப்படாதடா, நான் என் ஃப்ரெண்ட்டை கேட்டு பார்க்குறேன். டே சித்து, நீ தான்டா, ஜாலியாக இரு, எல்லாம் சரியாயிடும். சரியா? உங்கள் அம்மாவும் ஊர்லேருந்து வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். உனக்கு எதாவது வேணுன்னா என்கிட்ட கேளு. சரியா? சரி சரி, நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்போ. சொன்னால் புரிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் நாள் சொல்கிற வரையும் அங்கேயே இரு. நிலைமையை புரிஞ்சுக்க தாத்தா. ஷோ, அவனுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை தாத்தா. நான் சொல்கிறத கேளு. இன்னும் கொஞ்சம் நாள் நான் சொல்கிற வரைக்கும் அங்கேயே இரு. சரி, நீ பேசினா பேசிகிட்டே இருப்பேன், நான் அப்புறம் பேசுகிறேன். வை. மச்சான், ஏன் மச்சான், பல வருஷம் கழித்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் மட்டும்தான் இருப்போம். அந்த ஃபோட்டோவே அடுத்த ஜென்ரேஷன் வேணும்னா தான் வச்சுருப்பாங்க. நாம் இருந்த வீட்டில் வேறு யாரோ இருப்பாங்க. வீடே வேறு மாதிரி இருக்கும். தினம் தினம் நம்ம கடந்து போன ரோடு, சுற்றி திரிஞ்ச ஏரியா எல்லாமே மாறிடும். இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னே யாருக்கும் வெளியே தெரியாமல் போயிடும். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் என்ன பெரிய பிரச்சனை, என்ன பெரிய கவலை. ஹலோ, சொல்கிறா. மாறா, நாளைலேருந்து வேலைக்கு வந்துடு. சேலரி நாளைக்கு கிடைச்சிடும். என்னடா சொல்கிற? ஸ்ட்ரைக்கு நிறுத்திடலான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கடா. என்னாச்சுடா? நாளைலேருந்து வேலைக்கு வந்துடு. மச்சான், நாளைக்கு சேலரி போட்டு விட்றாங்களாண்டா. சூப்பர்ரா. அப்புறம் என்ன, ஜாலி தானா? ரொம்ப சந்தோஷம்டா. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்? என்னடா பண்ணுவீங்க?